இதுதான் அந்த பானை. இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இந்த பாட்டில் எப்படி ஓட்டை போடுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சுவரில் ஓட்டை போடக்கூடிய ட்ரில் பிட் இது. இது வந்து ஒரு பேர்டு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து வளர்த்துட்ருக்கேன். அந்த பேர்ட்ஸ் வந்து முட்டை வச்சு பொரித்து அதிகமானதுனால அதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப பத்தலை. உள்ளே வந்து பானை கட்டியிருக்கேன். ஒரு பேர்டு வந்து அந்த பானைக்குள்ளே இருக்குன்னா மற்ற பேர்ட்ஸ்லாம் போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கு இடம் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக கொஞ்சம் பாட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதாவது பானை, குட்டி குட்டி பானை வாங்கியிருக்கேன். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்க்குன்னு தனியாக கடையில் வந்து பானை விற்கிறாங்க. அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஓட்டை போட்டிருக்கோம். நான் போயிட்டு பானை வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை போட்ட பானை இல்லை. ஸோ அதனால் நான் ஓட்டை போடாததே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த பானை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம பேர்ட்ஸ்க்குன்னு கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பானையில் பார்த்திங்கன்னா அவங்களே அழகாக செய்யும் போதே இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கம்பி கட்டி எடுத்து நம்ம அந்த கேஜிக்குள்ளே மாட்டிட்டோம்னா பேர்டு அழகாக உள்ளே போயிட்டு முட்டை போடும். அது ஹாப்பியாக இதுக்குள்ளே வாழும். ஸோ இப்போ நான் வந்து இதில் தான் வந்து ஹோல்ஸ் போட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த பாட்டில் எப்படி ஓட்டை போடுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவரில் ஓட்டை போடக்கூடிய ட்ரில் பிட்டு இது. மெட்டலில் ஓட்டை போடக்கூடிய அந்த பிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இது கரெக்டாக ஆகுமா, இதை வச்சு பானையில் ஓட்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓட்டை போடும்போது ரொம்ப ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்தா பானை உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த மிஷினில் வந்து ஷேக் இருக்குது. இந்த ஷேக்கும் வந்து பானையை பாதிக்காத மாதிரி நம்ம போடணும். கீழே வந்து டைரெக்டாக இந்த பானையை வைக்காமல் அது கீழே ஏதாவது ஒரு துணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இதோட அதிர்வு வந்து அது தாங்கும். இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு துணி கீழே போட்டுட்டு இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஓட்டை போட்டாச்சு, ஒன்று மட்டும் போட்டாச்சு. இப்போ இது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். பெருசாக்கிட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓட்டையை பெருசாக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சைஸ் கோட்டை போட்டுக்கிட்டோம் சரிங்களா. கட்டிங் பிளேயர் இருக்குல்ல, அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கோட்டை போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம். இதை வந்து நம்ம இந்த கட்டிங் பிளேயர் வச்சு என்ன பண்ணலாம்னா லைட்டாக உள்ளே வச்சு இந்த இதுக்குள்ளே இதை வச்சு நம்ம நொறுக்கிக்கலாம். கட்டிங் பிளேயர் நல்லா டைட்டாக வச்சு ரொம்ப பெருசாக உடைச்சிங்கன்னா பானை உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலோட்டமாக அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி நுறுக்கிட்டோம்னா சூப்பராக வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு பேர்டு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டால் போதும். கட்டிங் பிளேயர் வச்சு அந்த கட்டிங் பிளேயர் போகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அழகாக ஈஸியாக நுறுக்கி எடுத்து ஓட்டை பெருசாக்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வேலை தான், இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி கிடச்சதுனால நான் இதை பண்ணுறேன். ஸோ ஒரு பாட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற 6 பாட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக எடுத்து பேர்ட் கேஜில் நம்ம அழகாக கட்டிடலாம். இந்த மாதிரி வந்துட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒரு பானை கூட உடையாமல் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோல்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பானை இருக்கு இல்லையா, இதை சுற்றி நம்ம ஒரு கம்பி கட்டி அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கேஜில் மாட்ட போகிறோம். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு வழியாக நம்ம பானைக்குள்ளே ஓட்டை போட்டாச்சு, பின்னாடி வந்து கொக்கியும் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா, நம்ம கேஜ்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கொக்கியை அப்படியே மாட்டிட்டோம்னா அவ்வளோதான், பானை அப்படி நிற்கும். உள்ள பேர்ட்ஸ்லாம் ஜாலியாக போயிட்டு விளையாடிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.